அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 367வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 367வது நாளில் பாலஸ்தீன் போராளிகள் நாங்கள் இப்பொழுதும் காசாவில் இருந்து கொண்டுதான் பேசுகிறோம் என்று அறிக்கை விடுவதும், இஸ்ரேலின் தோல்வி ஒரு வருடத்துக்கு முன்னால் எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகின்ற வகையாகவும் கட்டுரைகள், ஆய்வுகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாளிலும் ஹிஸ்புல்லாவிடம் இருந்தே எல்லா விஷயங்களும் தொடங்குகின்றன. அந்த வகையில் ஹிஸ்புல்லா நேற்று மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதில் கலீலி பகுதியில் 111 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள். இதனால் அதிர்ந்து போன இஸ்ரேலிய இராணுவம் கலீலி மிலிட்ரி சோனை நாங்கள் க்ளோஸ் செய்து விட்டோம், நாங்கள் மூடிவிட்டோம், அதோடு தொடர்புடைய இதர ஏரியாக்களையும் நாங்கள் மூடியிருக்கிறோம். அவை என்னவென்று சொன்னால் ராசல் நகோரா, சலோமி, ஆடமிட், அரபல் அராஷா என்ற இந்த இடங்களெல்லாம், இதெல்லாம் சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட், மாநிலங்கள், மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்டுகளெல்லாம் நேற்று மூடப்பட்டிருக்கின்றன. இவை கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட் ஏரியா. இவை முற்றாக தடை செய்யப்பட்ட இடம், யாரும் வரக்கூடாது என்று போட்டு இருக்கிறார்கள். ஆனால் நேற்று அப்பர் கலீலியில் பாராகிளைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது பேராசூட் மாதிரி பறக்கிற, விளையாட்டுக்காக பறக்கிற விமானம் போன்றவை பறந்திருக்கின்றன. இது இன்னும் அவர்களுக்கு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது. யார் பறக்க விட்டார் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. உடனேயே எல்லாவற்றையும் அவர்கள் இழுத்து மூடிவிட்டார்கள். ஒரு கலவரம் நடக்கும்போது கண்ணை பற்றி விட்டு மூடிவிட்டு போவார்கள் அல்லவா, அதே போல மூடிவிட்டு போயிருக்கிறார்கள். அடுத்தது கார்மினால் என்ற செட்டில்மெண்ட்டை தாக்கியிருக்கிறோம். கிரத் செட்டில்மெண்ட் என்று சொன்னால் பந்தேரிகளின் குடியிருப்பு. கார்மினல் குடியிருப்புகளை தாக்கியிருக்கிறோம், கிரத் குடியிருப்புகளை தாக்கியிருக்கிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கை ஒவ்வொன்றிலும் இன் சப்போர்ட் ஆஃப் பாலஸ்தீன் என்பதை அவர்கள் சொல்ல மறுப்பதில்லை. பாலஸ்தீனர்களுடைய பொறுமை, தியாகம் இவற்றுக்கு துணை நிற்பதற்காக இதை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஹிஸ்புல்லாவுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இஸ்ரேலிய இராணுவம் எப்படியெல்லாமோ உள்ள பூந்து விடலாம் என்று முயற்சி செய்கிறது லெபனானுக்குள்ளால். அது முடியவில்லை. நேற்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைதிப்படைக்கு பின்னால் ஒளிந்து அதற்கு பின்னே வர பார்த்திருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு படையினரை தாக்காமல், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி குழுவை தாக்காமல் இவர்களை பொறி வைத்து தாக்கியிருக்கிறார்கள். அங்கிருந்தும் ஓடியிருக்கிறார்கள். அடுத்து பெய்ட் சர்மா என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள். வெஸ்ட் ஆஃப் ஜெருசலம் என்று சொல்லுகிறார்கள். ஜெருசலத்தின் மேற்கு பகுதியை அங்கே தீ எரிந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது. 135 ராக்கெட்டுகளை கொண்டு இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளையும் தாக்கியிருக்கிறார்கள். அடுத்தது நிர்மா பேஸ் என்பதை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். கார்னியால் செட்டில்மெண்ட், அந்த செட்டில்மெண்ட் திரும்ப 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 தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கார்னியால் என்ற குடியிருப்பு. அடுத்தது ஜெல்லல் ஆலம் இராணுவ தளம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. கஃபார் வராதீன் என்ற புதிய இராணுவ தளம், அதை கொண்டு வந்து இப்பொழுதுதான் இஸ்ரேல் அங்கே நட்டு இருக்கிறது, அதையும் அளித்திருக்கிறார்கள். அடுத்தது மரோன் அல் ராஸ் பார்க் என்ற இடத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். ரிமிசத் என்ற இராணுவ தளத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். அடுத்தது அல் கிலா பிலிடா என்ற இடத்தில் அமைந்த அல் கிலா இராணுவ தளத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். இப்படி நேற்று 135 ராக்கெட்டுகளை கொண்டு 18 இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். அதில் வழக்கமாக தாக்கும்
பெய்த்துகளால் தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அதாவது ஹைஃபாவுக்கும் 3 ராக்கெட்டுகளை அனுப்பியிருக்கிறார்கள். 9 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். 98வது டிவிஷன் என்று சொல்லக்கூடிய எகோஸ் யூனிட் என்பது இந்த யூனிட்டுகளை எல்லாம் 98, 136, 188 எல்லாவற்றையும் கொண்டு வந்து இஸ்ரேல் நார்தன் காசாவை காப்பாற்றுவதற்கு கொண்டு வந்தது. நார்தன் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு கொண்டு வந்தது. அத்தனையும் அடித்து தாக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே 9th டிவிஷனில் நேற்று 18 ஆஃபீஸர்ஸும் 18 அலுவலக கமாண்டர்ஸும் தளபதிகளும் 118க்கு மேற்பட்ட இராணுவத்தினரும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கலீலில் ஒரு 111, நேற்று ஒரு 118. அடுத்தது ஒடிசா பகுதியில் நேரடியாக தாக்குதல் நடந்ததில் ஒடிசா தான் அந்த ப்ளூ லைன்ல இருந்து முதல்ல உள்ள போக வேண்டிய முதல் பகுதி. அங்கேயே அடி. அங்கே நேற்று 25 தளபதிகளும் 130 இராணுவத்தினரும் காயம்பட்டு இருக்கிறார்கள். துண்டக்கான துணியக்கானு ஓட்டம். இப்போ அப்பர் கலீலியும் க்ளோஸ் பண்ணியாச்சு. எப்படி தெரியுதுன்னா ஒரு வெற்றிடம் தெரிகிறது. நார்தன் காசா முழுவதும் எல்லா இடத்தையும் இவங்களையே வரிந்து கட்டி மூடி விட்டார்கள். ஆகவே அவற்றை ஹிஸ்புல்லாவினர் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைத்தால் உடனே வந்து ஆக்கிரமிப்பல்ல, அது மீட்பு. உடனேயே அந்த ஆக்குப்பைடு லேண்டு என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை அவர்கள் மீட்கலாம் என்பது போல் நமக்கு படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர்கள் நிறைய நார்தன் இஸ்ரேலில் உள்ள பகுதிகளை மூடிவிட்டார்கள். நேற்று நாம் சொன்னோம், அவர்கள் இஸ்ரேலி ஆர்மி அனௌன்ஸ் த க்ளோசர் ஆஃப் மியூட்டிலா சோன், மியூட்டிலா மண்டலத்தை நாங்கள் மூடிவிட்டோம். ஒரு மண்டலம் என்பது பல சின்ன சின்ன மாவட்டங்களை கொண்டது. அதே போல் மியூட்டிலா, மிஸ்ஹாவ், கஃபூர் கிலாடி என்ற இடங்களை எல்லாம் நாங்கள் மூடிவிட்டோம் என்பதை நேற்று சொன்னார்கள். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்று அப்பர்களில் மிகப்பெரிய இடம் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் 2,60,000க்கு மேற்பட்ட வந்தேரிகள் குடியிருக்கிறார்கள். ஆக நேற்றும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் மிகப்பெரிய வீரியத்தை அடைந்திருக்கிறது. டெல்லவீவை நோக்கியும் 2 மிசில்களை ஏவி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலும் சும்மா இருக்கவில்லை. பெக்கா என்ற இடத்திலும் பெய்ரூத்தினுடைய சுற்று வட்டார பகுதிகளை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த தொடர்ச்சியும் கண்டினியூட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வேகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடிபாடுகளை அகற்ற முடியவில்லை. இந்த இடிபாடுகளை அகற்ற முடியாததால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை கூட சரியாக கணக்கு பார்க்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் நம்மளுடைய பாலஸ்தீன மீட்புக்கு அவர்கள் 2083 பேரை இழந்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா 9,869 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். பல லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெற வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இஸ்ரேல் தன் பங்கில் நான் 150 ஹமாஸ் தளங்களை அழித்து விட்டேன் என்று சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் ஹமாஸோடைய அந்த சண்டை போடும் திறன், ஃபைட்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சமாவது கீழே வந்திருக்கணும். அது கொஞ்சமும் கீழே இறங்கியதாக தெரியவில்லை. மிக அதிக வீரியத்துடன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்தது ஈரான். இல்லை, ஈரானுக்கு வருவதற்கு முன்னால் ஹமாஸ் நேற்று பயங்கரமான ஒரு தாக்குதல். அதில் நேற்று அக்டோபர் 7 என்பதனால் ஒரு 7 M90 ராக்கெட்டுகளை ஹைஃபாவுக்கும் டெல்லவீவுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அத்தோடு ஒரு 14 ராக்கெட்டை சொர்தாத் என்ற இடத்துக்கும் அஸ்கலானையும் அனுப்பியிருக்கிறார்கள். அவற்றில் பல இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதில் குறையாமல் ஒரு 80 முதல் 90 வரைக்கும் உள்ள இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் அல்லது காயம்பட்டு இருக்கிறார்கள். ஆக இந்த ஒரு வருடத்துக்கு பிறகும் அவர்களுடைய அறிக்கையின் முதல் வரியே நாங்கள் இன்னும் இருக்கிறோம், வலுவாகவே சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேலிய மீடியாக்கள் திடீரென ஒரு அறிவிப்பை செய்தன. அது இன்று காலையில் 2 இன்சிடென்ட் நடந்துவிட்டது காசாவில், ஜபாலியாவில். அதனால் பல இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை புறக்கி சென்றன. அந்த அளவுக்கு 2 பெரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 3 ஹெலிகாப்டர்கள் இன்னும் வந்து போய்கொண்டிருக்கின்றன என்ற அளவுக்கு அள்ளி கட்டி கொண்டு போயிருக்கிறார்கள். 367 நாளாகியும் போராளிகளுடைய போர் செய்யும் திறனோ அல்லது கருவிகளிலோ எந்த மாற்றமும் இல்லை. அஸ்கலானை அடிக்கிறார்கள், சர்தாயத்தை அடிக்கிறார்கள், டெல்லவி அடிக்கிறார்கள், ஹைஃபாவை அடிக்கிறார்கள்.
இப்போ கல்லெறிப்படக்கூடிய மாமரம் போல எல்லா இடமும் இஸ்ரேலுக்கு அடி விழுந்து கொண்டு இருக்கிறது. அது ஏதோ அறிக்கை விடுகிறது, அதை இப்பொழுது சர்வதேச ஊடகங்களை கண்டுகொள்வதாக இல்லை. அத்தனையும் பொய், சமகாலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்வார்களே, அது போன்ற பொய்களை அது சொல்லி கொண்டு இருக்கிறது. அடுத்தது எலைட் ஃபோர்ஸ் நேற்று கான் யூனிஸுக்குள்ளால போயிருக்காங்க, கான் யூனிஸில் வச்சு காய்ச்சிருக்காங்க. அடுத்தது நார்தன் காசால வடக்கு காசால அங்கதான் ஓரளவுக்கு இந்த மக்கள் எல்லாம் நிம்மதியாக குடியிருந்தாங்க. இவன் லெபனான் பக்கம் போனவுடன் அங்கு நேற்று மீண்டும் 6வது முறையாக வந்து விட்டான் என்று சொன்னேன். அங்கும் நேற்று நிறைய அடி வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள், எல்லாரும் நார்தன் காசாவில் இருந்து வெளியே வந்து விடுங்கள், வடக்கு காசாவில் இருந்து வெளியே வந்து விடுங்கள், நாங்கள் அந்த இடத்தை குண்டு போட போகிறோம் என்று சொல்லிக்கொண்டே குண்டுகளை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். நிறையவே ஷஹீதாகி இருக்கிறார்கள். 14 பேர் ஷஹீது, 28 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு இந்த 2 இன்சிடென்ட்லேயே மிகவும் அதிகமானவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அடுத்தது இந்த அக்டோபர் 7 நினைவுபடுத்தும் அளவில் 7 ராக்கெட்டுகளை டெல்லவிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். சுஃபா மிலிட்டரி சைட் என்பதையும் தாக்கி இருக்கிறார்கள். ரஃபா கிராசிங்கில் நேற்று பயங்கர சண்டை, இஸ்ரேலிய இராணுவம் திக்கி திணறி ஒரே ஓட்டம். அதனால் ரஃபா கிராசிங்கில் ஒரு 75% ஹமாஸ் கையில் வந்து விட்டது, 75 விழுக்காடுகள் ஹமாஸ் கையில் வந்து விட்டது என்பதுதான் உண்மை. இப்படி போராளிகள் கொஞ்சம் கூட தங்களுடைய போர்த்திறனை குறைத்து கொள்ளாமல் பழுதில்லாமல் பாதுகாத்து இருக்கிறார்கள். இந்த கேப்பில் நிறைய ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. அடுத்தது சாரா அல் குட்ஸ் வந்து இவன் நெட்சாரிம் தான் இப்போ வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் பெரிய எல்லா இடத்தையும் தாக்குவதற்கு பயன்படுத்தினான். அந்த நெட்சாரிமை நேற்று சாரா அல் குட்ஸ் கையில் எடுத்து அடின்னு அடிச்சிருக்காங்க. இப்போ பெரும்பாலும் 4வது முறையாக அமைக்கப்பட்ட நெட்சாரிம் இஸ்ரேலுக்கு கையில் இல்லை என்று நம்ம முடிவு செய்ய முடிகிறது. அடுத்தது வெஸ்ட் பேங்க்ல நேற்று ஆரம்பித்தான் ஷூட் அவுட். ஜெருசலத்தில் ஷூட் அவுட் நடத்தியிருக்கான். பெத்லஹேம்லையும் ஜெருசலத்திலையும் ஷூட் அவுட் நடத்தி பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அதனால ஜெருசலத்தில் கிரேட்டஸ்ட் பன்னியான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அடி நடந்திருக்கிறது. நல்லா வச்சு காய்ச்சிருக்காங்க. பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு, அவன்கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கியதான் அவனோட தாக்குதல், காயம்பட்டு இருக்கிறார்கள், ஒரே ஓட்டம். அடுத்தது இந்த பக்கம் இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பக்கம் இஸ்ரேலியர்கள்லாம் சேர்ந்து நத்தியானுவுக்கு எதிராக மிகப்பெரியதொரு போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இப்போ எப்படி காசால சண்டை நடக்குதோ அதே போல வெஸ்ட் பேங்க்லையும் சண்டை நடக்குது. துல்காராம் பட்டாலியன் என்று ஹமாஸோடைய படைப்பிரிவும், அடுத்தது கில்கிலா என்ற இடத்திலும் செரிச்சோ பட்டாலியன், நிபுலஸ் பட்டாலியன், ஜெனின் பட்டாலியன், இவங்க அவ்வளவரும் இறங்கி நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தினை பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள். பல இஸ்ரேலிய தளபதிகள் அழிக்கப்பட்டதாக அவர்கள் அறிக்கை சொல்கிறார்கள். இஸ்ரேலும் சும்மா இருக்கவில்லை, திடீரென்று செரிச்சோவிலும் கலாடி என்ற இடத்திலும் இறங்கி பல அப்பாவிகளை கொலை செய்திருக்கிறது. வெஸ்ட் பேங்க்ல மட்டும் இதுவரைக்கும் 744 பேர் ஷஹீதாகப்பட்டு இருக்கிறார்கள், 6200 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது ஹவுத்திஸ் அவர்கள் நேற்று ஒரு சியோனிஸ்ட் செட்டில்மெண்ட்டை, லார்ஜ் நம்பர் ஆஃப் சியோனிஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் தான் இவன் நிறைய பேரை கொண்டு வந்து குடியமர்த்தினான். ஒழுங்காக தாக்குனா ஒரே நாளில் ஒரு 7 லட்சம் பணத்தை இவங்க வந்து ரோட்டில் போட முடியும். அதுதானே நத்தியானு வெற்றியின் தராதரமாக வைத்திருக்கிறான். அதாவது 1 வருடம் யுத்தம் அல்ல, 1 வருடம் கூட்டுப்படுகொலை என்றுதான் எல்லோரும் போடுகிறார்கள். த கம்ப்ளீஷன் ஆஃப் ஜெனோசைட் ஃபார் 1 இயர். இதுக்கு மொத்தமாக ஆயுதங்களையும் பணத்தையும் தந்தது அமெரிக்கர்கள் தான் என்பதையும் எல்லா பத்திரிகைகளும் எழுதுகின்றன. இப்போ அந்த நார்த் ஆஃப் வெஸ்ட் பேங்கை தாக்கி விட்டார்கள். அதோட டெல்லவியும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. டெல்லவியும் அடிச்சதில் பென்கொரியன் ஏர்போர்ட்டில் எல்லாமே நிறுத்தி விட்டாங்க. அதுதான் மிக முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இஸ்ரேலுக்கு, எல்லாம் நிறுத்திட்டாங்க. சியோனிஸ்ட் செட்டில்மெண்ட்டை தாக்குனையில் எத்தனை பேர் இறந்தாங்கன்ற கணக்கு சொல்லவில்லை. ஆனால் எல்லா வந்தேரிகளும் அந்த இடங்களை காலி செய்துவிட்டு ஓடி இருக்கிறார்கள். அடுத்தது ஹவுத்திஸ் சும்மா இருக்காம அடுத்த சூப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து எங்களிடமிருந்து வந்து கொண்டே இருக்கும் என்று ஒரு அறிக்கை விட்டு ஜாப்பாவை நேற்று தாக்கி இருக்கிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் பதிலாக
இஸ்ரேலு ஹுதைதால ஒரு தாக்குதலை நடந்திருக்கு. அந்த ஹுதைதா போற்று பக்கத்தில் இருந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அது என்ன அர்த்தம்னா, தெளிவாக சுத்தமாக தொடச்சி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீ தாக்குனா இதைத்தான் தாக்குவ, டேமேஜ் கண்ட்ரோலை நாங்கள் முதல்ல பண்ணிடுவோம். அடுத்தது, நெத்தன்யாஹூ நேற்று இந்த ஒரு 5 லட்சம் பேர் குழுமினதாகவும், இது ரொம்ப கன்ஃபார்ம் பண்ண முடியல 5 லட்சம் பேருக்கு, ஏன்னா அங்கே இருந்த ராக்கெட்டுகள் டெல் அவிவ்ல விழுந்துக்கிட்டே இருக்கு. நெத்தன்யாஹூ தன்னுடைய வீட்டை விட்டு ஓடியதாகவும் ஒரு தகவல். அவர் ஒரு காரிடரில் ஓடுறத காட்டுறாங்க. அது நம்ம உடனே எடுத்துக்கிட்டதுக்கு இல்லை. ஆனால் நேற்று 5 லட்சம் பேர் இஸ்ரேலுடைய இராணுவ முகாம்களையும் மற்றவங்களையும் தாக்கி நீங்கள் ஹாஸ்டேஜை கொண்டு வாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. லேபிட் ஒரு பெரிய உரை நிகழ்த்தி இருக்கிறார். அதிலிருந்து ஒருவேளை இந்த ஊர்வலங்கள் உண்மையாக இருக்கலாம் எனப்படுகிறது. அதில் அவர் சொல்லியிருக்கிறார், நீ உனக்காக இத்தனை இடத்தை இஸ்ரேல் அழிக்காதே, நீ கையெழுத்து போட்டு ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்து, அது என்ன எப்படி இருந்தப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் சரிதான், கையெழுத்து போட்டு முதலில் இந்த ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவரை அழைத்து வாருங்கள் என்று. நேற்று ஹமாஸ் ஒரு சிறப்பு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. அதில் எப்படி அக்டோபர் 7 நாங்கள் தாக்கினோம் என்று கூறியிருக்கிறது. அதை வெளிச்சம் சேனலில் பார்ப்போம். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். இப்பொழுது நார்தன் காசா, நார்தன் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் பக்கம் சாயும் போல். அடுத்து ஈரானுக்கு வந்தால், ஈரான் இஸ்ரேல் தாக்கினால் எந்தெந்த இலக்குகளை தாக்குவோம் என அறிக்கை விட்டு இருக்கிறது. அந்த அறிக்கையில் டயமோனா என்ற அணு ஆயுத தளமும் இருக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. நிமோனா அண்ட் டயமோனா, அதுக்கு 2 பேர். அந்த பகுதி தாக்கப்படும். அதன் பிறகு இஸ்ரேலில் இருந்து தாக்குதல் வருவதற்கு முன்னால், நீ தொடங்குவதற்கு முன்னால் எங்களுடைய ஏவுகணைகள் உன்னை அடைந்திருக்கும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். இது ப்ரீஎம்டிவ் அல்ல, சைமல்டேனியஸாக ஏக நேரத்தில் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டு இருக்கிறது, ஏதாவது தலையிட்டால் அமெரிக்காவினுடைய தளங்கள் தப்பாது என்று. அடுத்தது, இன்னொரு மிக முக்கியமான மின்சார தயாரிப்பு நிலையத்தை குறிப்பிட்டிருக்கிறது, ஓரட் ராபின் பவர் பிளான்ட். இதுவும் உடனடியாக தாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்தது, எங்களுடைய தாக்குதல் எந்த நிமிடமும் வரலாம், எதிர்பார்த்திரு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஈரான் எல்லா விதத்திலும் தயாராகிவிட்டது. இஸ்ரேல் திணறிக்கொண்டு இருக்கிறது ஒரு முடிவெடுப்பதில். இன்ஷா அல்லாஹ் இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்.